7.5% உள்ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? ஒற்றைச்சாளர முறையில் அந்த மாணவர் சேர்க்கை என்பது அரசு நடத்தக்கூடிய அந்த பொறியியல் கலந்தாய்வின் கீழ் ஒதுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சில தனியார் பொறியியல் கல்லூரிகள், குறிப்பாக அரசு 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு அந்த முழு கட்டணத்தையும் அரசே செலுத்துகின்றது. அதே போல ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்கள், குறிப்பாக ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தையும் அரசே செலுத்துகின்றது. அதே போல முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான கல்வி கட்டணத்தை மட்டும் அரசு செலுத்துகின்றது. இத்தகைய மாணவர்களிடமிருந்து தற்போது இந்த தனியார் பொறியியல் கல்லூரிகள் குறிப்பாக மாணவர்களிடம் முழு கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் என்று நிர்பந்திப்பதாக புகார்கள் பெறப்பட்டன. இதனை அடுத்து இந்த மாதிரி குறிப்பாக இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் கல்லூரிகளில் சேரக்கூடிய மாணவர்கள் உள்ளிட்ட பிரிவினரிடமிருந்து எந்த கட்டணத்தையும் வசூலிக்க கூடாது என தற்பொழுது தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது. இதனை மீறி வசூலிக்கும் பொறியியல் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.